ஆக்சுவலி இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கு. இந்த வலுவா இருக்கிற கூட்டணி வலுவா இல்லைன்னு அவங்க நிரூபிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க யாரை நோக்கி அந்த கன்ஸை திருப்பி தாக்கணும்? தாவேக்காவை நோக்கி. என்னுடைய சித்தாந்தமாக இருந்தால் மட்டும் தான் உனக்கு உயிரே போனாலும் நான் கூட வந்து நிற்பேங்கிறதுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அபாயமான போக்கு. எச்ராஜ் அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போதே நம்ம பார்த்தோம், ஒரு செத்து போயிட்டாருன்னு நியூஸ் போட்டான் ஒருத்தன். மார்ச் 1ஆம் தேதி மோடி வராரு, 28ங்கிறது இப்போ 1ஆ மாறி இருக்கு. ஸோ அந்த 1ஆம் தேதி அவர் வர அன்னைக்கு அந்த மேடையில் பிரேமலதா விஜயகாந்த் நிற்பாங்க. ஸோ மறுபடியும் அதை நான் திரும்ப அண்ணனோட விவசாயி வந்து கலப்பை வச்சிருப்பான், இப்போ அத்வாலேயோட விவசாயி வந்து தலப்பா கட்டியிருப்பான். ஸோ தலப்பா கட்டி கரும்பு. ஸோ அத்வாலேவா அண்ணனா, சீமானா இந்திய குடியரசு கட்சியா? ஊருலைன்னு ஒரு சின்னம் இருக்கு, அது வந்து ரோலர் இருக்குல்ல, அதுவும் அப்படித்தான் இருக்கும். இன்னொரு விசில் போலீஸ் வச்சிருப்பாங்களே, விசில் நீட்டமா இருக்கும்ல, அந்த விசில் இருக்கு. இது விசில், அது ஊதல் அப்படின்னு ஒரு சின்னம் இருக்கு. உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்ல கட்சி நடத்தி, ஆன்லைன்லேயே இரங்கல் கூட்டம் நடத்தி, ஆன்லைன்லேயே போராட்டம் நடத்தி, ஆன்லைன்லேயே எல்லா விதமான வேலைகளையும் செய்து, ஆன்லைன்லேயே விருப்ப மனுவும் வாங்கி, ஆன்லைன்லேயே ஓட்டும் போட போற ஒரே கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வாய்ப்பே கிடையாது. சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னா விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வரவே மாட்டாரு, ஆன்லைன் மூலமாவே பிரச்சாரம் பண்ண போறாரு. அப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கான். ஒன்லி த்ரூ ஆன்லைன் மூலமாவே எப்படி பண்ணலாம். இப்போ வந்து சேலத்துல மக்கள் சந்திப்புக்காக காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு அப்படின்னு செய்தி. ஆமா, அதே மாதிரி இன்னொரு செய்தியும் நான் கேள்விப்பட்டேன். அவங்க விரைவில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனை போய் பார்த்து முதல் தடவை தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை வந்து நீங்க வந்து ஆன்லைன் தேர்தல் ஆக்கிடுங்க. இந்தியாவினுடைய எந்த ஒரு பிரதமரும் தமிழை இப்படி கொண்டாடியது கிடையாது, மோடி கொண்டாடின அளவுக்கு. அப்படிப்பட்ட பிரதமரை இந்த தமிழ்நாடு நடத்தக்கூடிய விதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் நேரடியாக பிரதமர் மோடி அவர்களிடம் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன், தயவு செய்து இனிமேல் தமிழை பற்றி நீங்க பேசாது. நீங்க தமிழை பத்தி பெருமையா பேசுற அளவுக்கு தமிழர்கள் உங்களுக்கு நன்றி உணர்வு மிக்கவர்களாக அவர்கள் இல்லவே இல்லை. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட தான் பேச போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் கிரண். திமுகவுடைய மிகப்பெரிய மாநாடு மாதிரி அவங்க ஆனால் மாநாடுன்னு பேர் வைக்காம வெறும் சந்திப்பு என்ற பேர் வச்சு பார்த்தீங்களா, எங்களுடைய தென்மண்டல நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பே இவ்வளோ பெருசாக இருக்கு, எங்களுடைய பலம் இதுதான் என்று அங்கே மேடையில் பேசும்போது திமுக தலைவர்கள்லாம் இந்த கூட்டமே போதும், 2026 யார் ஜெயிக்க போறா என்று நமக்கு தெரிந்துவிடும் என்று பேசியிருக்காங்க. ப்ளஸ் முதல்வர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் அவங்க 0 தான் ஒதுக்கியிருக்காங்க, ஒரு பெரிய முட்டையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் முடிவுகளில் நம்ம அதை வந்து மீண்டும் அந்த கூட்டணி கொடுப்போம் என்றும், இதோட சேர்த்து நான் பார்த்தது என் வீட்டு பக்கத்தே இருந்தது, தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்ல ஒதுக்குறது முட்டை தான் அப்படின்னு முட்டையை போட்டு ஒரு போஸ்டர் ஊர் முழுக்க ஒட்டியிருக்காங்க. திமுகவுடைய இந்த நகர்வை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சரி, நான் பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல நீ எப்படி பார்க்குறேன்? 1 by 1 போகலாம். முதல்ல வந்து திமுக நடத்தின அந்த சந்திப்பு, தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகளுடைய சந்திப்பு எப்படி இருந்துச்சு? பிரம்மாண்டமாக இருந்தது. இப்போது அதில் வந்து இந்த வாழ்த்தார ஒரு வீட்டு போனாங்க, சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டாங்க, அவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க, மது போதையில் இருந்தாங்க, அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஃபேக்டர் ஆஃப் டிஸ்கஷனாக இருக்கும்னு நினைக்கிறியா, இல்லை அதெல்லாம் கடந்து போய்டும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. ஏன்னா நியூஸ் தமிழ் 24/7 கிரியேட்டிவ் கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய நெல்சன் ஒரு டிபேட் கண்டக்ட் பண்ணுறது. அந்த டிபேட்டில் வந்து பிரதீப் விஸ்வநாதன் நினைக்கிறேன், ஒரு தாவேக்காவின் சார்பாக பங்கேற்று பேசக்கூடிய ஒருவர் வந்து, அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஐ திங்க் ஸோ. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பேர் கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன், ஊடகவியலாளர் நெல்சன் என்ன கேட்குறாங்கன்னா, பேர் பிரியாணி கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறாரு. என் கூட்டத்துக்கு வரவங்களுக்கு பேர் பிரியாணி கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாம், அவ்வளோதான், அதான் அரசியல்னா கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இல்லை, திரும்பவும் கேட்குறாரு, இல்லை நான் கேட்குறேங்க, பேர் பிரியாணி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏற்கனவே திரு நெல்சன் அவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ட்வீட் வேற போட்டோம். தனிப்பட்ட முறையில் வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவும் இல்லை. அவருடைய நிறுவனம், அவர் இப்போது கிரியேட்டிவ் கன்சல்டண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய நியூஸ் தமிழ் 24/7 செய்தியாளர்கள் 2 பேர் திமுக எம்எல்ஏ பழனி ஆண்டியால் கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த நிகழ்வு தொடர்பாக ஒரு ட்வீட் கூட நம்ம நெல்சன் கிட்டேருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இதை நான் இந்த இடத்துல குறிப்பிட்றேன்னா, ஊடகங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பேர் கொடுக்குறதோ, பிரியாணி கொடுக்குறதோ, வாழை மரத்தை பிச்சுட்டு போகிறதோ, அங்கே கட்டியிருக்கக்கூடிய இளைஞர்களை அறுத்துட்டு போகிறதோ பெரிய விஷயமா இல்லாத போது பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு டாஸ்க் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ பேரை கூடுவாங்க, அவ்வளோ பேரை கூடுவாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் மாநாடு அது ஒன்று நடந்தது, வெல்லும் தமிழ் மாநாடுன்னு. அதில் கூட பார்த்தீங்கன்னா வட இந்திய மாநில தொழிலாளர்கள்னு சொல்லிட்டு இங்கே வேலை பார்க்கக்கூடிய நிறைய பெண்களை வந்து கருப்பு சிவப்பு டிஷர்ட்டை
ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு கொண்டு வந்து இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு சீமான் கூட அதை விமர்சிச்சு பேசியிருந்தாரு. ஆனா என்னன்னா திமுக ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்டிவா தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள், தொடர்ந்து அதை ரொம்ப பிழை இல்லாமல் திருத்தமாக செய்கிறார்கள். என்னன்னா நாங்க ரொம்ப மேசிவா இருக்கோம், இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு நாங்கள் சர்வ வல்லமையோடு நாங்கள் தயாராகி விட்டோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. அது ரொம்ப ஆர்கனைஸ்டாவும் சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரேம்ப்ல முதல்வர் நடந்தார் பாத்தியா, அதை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? இது எங்கேயோ பார்த்த மாதிரி எங்க பார்த்த விக்ரவாண்டியில விஜய் நடந்து வந்தாரு. சரி, விஜய் நடந்து வந்ததுக்கு இவர் நடந்து வந்ததுக்கு என்ன வித்தியாசம்? விஜய் நடந்து வந்த போது மாசா இருந்துச்சா? இவர் நடந்து வந்தது இல்ல, இவருக்கே உரித்தான பண்ணி நடந்து வந்தாரு. இவருக்கே உரித்தான பண்ணினாரு. எப்படி அது? அவர் எனக்கு துண்டை வாங்கி கழுத்தை சுத்தி போட்டாரு, வாயம் மூடிட்டு போயிடுச்சு. ரொம்ப ரொபாட்டிக்கா நடந்து வந்த மாதிரி இருந்தது. விஜய் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் நேச்சுரலா நடந்து. இதுல 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே கடந்த தேர்தல்களின் பொழுது சொல்லியிருப்பேன். திடீர்னு ஒரு நாள் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து சைக்கிள் ஓட்டினாரு, ஜிம் போனாரு, அவருடைய ஹேர் ஸ்டைலை மாற்றினாங்க, அவருடைய காஸ்டியூமை மாற்றினாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொக்கு காலர் தான் போட்டிருப்பாரு. ஸோ அவருடைய காலர் வந்து வித்தியாசமாக ஒரு காலர் போட்டுட்டு இருப்பாரு, அதுலேருந்து மாறி இது எல்லாமே ஒரு பிராண்டிங் தான். அவர் சைக்கிள் ஓட்டும் போது மக்களுக்கு என்ன கன்வே பண்ணப்படுதுன்னா ஹெல்த்தியா இருக்காரு. ரீசெண்டா வந்து ஒரு பல்சரோ புக்காட்டியும் எனக்கு தெரியல, இந்த பைக்கை வந்து புர்ன்னு புகை விட்டுட்டே ஒரு போஸ்ட் கொடுத்தாரு. அதுக்கு ஒரு மீம் வந்துச்சு, அந்த மீம் இதோட சேர்த்து நீ அட்டாச் பண்ணிடு. ஓகே, சரியா? ஓகே. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஸோ மக்கள் இந்த மாதிரி மீம்கள் போட்டு சிரித்தாலும் கடந்தாலும் வைப் வித் எம்கேஎஸ்ங்கிறாரு, போய் உட்காந்துட்டு வைப் பண்றாரு. திடீர்னு பார்த்தா பாட்டு பாடுறாரு. ஆமா ஆமா, பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. இந்த முறை தேர்தலை சந்திப்பதற்கு அனைத்து விதமான வேலைகளுக்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இது வந்து மற்ற கட்சிகளும் எதிரணியில் இருப்பவர்களும் கற்க வேண்டிய பாடம். நீங்க தேர்தல் நெருங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஊடகங்களோடு நெருங்கியும் ஊடகங்களில் உங்கள் செய்திகள் இடம்பெறும்படியும் பாத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இது ஒன்றும் நம்ம பிசினஸ் பிச் பண்ணல, வெளிப்படையா சொல்றோம். ஏன்னா நீங்க பண்றது ஒவ்வொன்றுமே கான்டென்ட், மக்கள் அதை ரசிக்கும்படி இருந்துச்சுன்னா மக்கள் அதை கொண்டாட போறாங்க. இப்போ சென்னை முழுக்க வந்து முட்டை அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டினாங்க. அந்த முட்டைன்னு சொல்லி போஸ்டர் ஓட்டினது வந்து சரியா தப்பா? ஒரு போஸ்டர் ஒட்டுவதற்கென்ற ஒரு ரூல்ஸை வந்து சென்னை மாநகர காவல்துறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு போஸ்டர் ஓட்டினீங்கனாலும் அந்த போஸ்டர்ல எந்த பிரஸ் பிரிண்ட் பண்ணாங்களோ அந்த பிரிண்டர்ஸுடைய அலைபேசி எண் அல்லது தொலைபேசி எண் அதில் மென்ஷன் பண்ணப்படணும். அப்படி இல்லாத போஸ்டர்ஸை ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸ்டர் ஒட்டுறதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருப்பாங்க. எல்லாருமே போஸ்டர் அடிச்சு அவங்களே கொண்டு போய் ஒட்ட மாட்டாங்க. இங்கே ஒட்டுறதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு கொடுக்கும்போது இந்த கார்னர்ல அது மென்ஷன் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு தான் ஒட்டுவாங்க. ஸோ இப்படியான எந்த விதமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாத போஸ்டர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒட்டப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டப்பா இன்ஜின் ஓட்டினாங்க, அப்புறம் இப்போ முட்டைன்னு ஓட்டினாங்க, இன்னும் அவங்க ஒட்டிக்கொண்டே இருக்க போகிறார்கள். ஸோ மக்களுக்கு அதை கன்வே பண்ணிட்டே இருக்க போறாங்க. அஃப்கோர்ஸ் இது என்னன்னா, இப்போ நீ வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு ப்ரெசன்டேஷன் போட்ட, நான் பார்த்தேன் சேனல்ல அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து பயங்கரமா விளக்கி. எவ்வளோ வியூஸ் போச்சு? 43,000 வியூஸ். சரி, ஓகே. 43,000 பேர். அதுவும் யாருன்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் 9,30,000 பேர்ல இருக்கிற ஒரு 40,000 பேர். அதுலயே மீதம் இருக்கிற 8 லட்சம் பேருக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஸோ இப்படியான ஒரு கலை யதார்த்தத்தில் இருக்கிறோம். இது வந்து வெளியிலேருந்து பாக்குறவங்களுக்கு வந்து என்னடா அவ்வளோ அவநம்பிக்கையா பேசுறாங்கன்னு. நாங்க அவநம்பிக்கையா பேசலைங்க, எச்சரிக்கையை விடுக்கிறோம். அதாவது எதிராளி தன்னுடைய பலத்தை முழுமையாக திரட்டி களத்தில் அதை பிரயோகப்படுத்த ஒரு தயாராகிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறோம். அதற்கான ஒரு செய்தியை ஒரு அறைகோலாக சொல்கிறோம். ஏன்னா இது போல எத்தனையோ விஷயங்கள்ல எத்தனையோ போஸ்டர் கேம்பெயின்ஸ் பண்ணிருக்க முடியும். ஏடிஎம்கே பண்ணிருக்கலாம், பிஜேபி பண்ணிருக்கலாம். ரீசெண்டா அந்த இது சொன்னாங்க, மின் கட்டணம் எவ்வளவு உயர்ந்திருக்கு பாத்தீங்களா, அவங்களோட இபி பில் எவ்வளவு உயர்ந்திருக்குங்கிறத ஆரம்பிச்சாங்க. எனக்கு எவ்வளவு அளவுக்கு பண்றாங்க, வீட்டுக்கு வீடு போய் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தலுக்கு நெருக்கடியான ஒரு நேரத்தில் விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சிங்கிறது ஒரு நல்ல கேம்பெயின், நான் மறக்க மாட்டேன். ஆனா எவ்வளவு எஃபெக்டிவா அதை கொண்டுட்டு போய் இந்த ஷார்ட் ஸ்பேன்குள்ளார சேர்க்க முடியுங்கிறது ஹுமாங்கஸ் டாஸ்க். அது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு சொல்ல வரேன். இது எஃபெக்டிவா போய் சேர்ந்துருச்சுன்னா ஓகே, ஒரு மாதிரி சேர்ந்துகிட்டு இருக்கு, மறுக்கல. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மீதம் இருக்கக்கூடிய ஒரு 60-70 நாளுகளுக்குள்ளார ஆல்மோஸ்ட் எஸ்ஐஆர்ல ஃபைனலிஸ்ட் வரும்பொழுது மினிமம் 5 கோடி மக்களாவது இங்க வாக்கு செலுத்தக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5 கோடி மக்களை போய் ரீச் அவுட் பண்றதுக்கு நீ பண்ண போற மாஸ் கேம்பெயின்ஸ் என்ன? நீ டோர் டு டோர்ங்கிறது என்னைக்குமே மாஸ் கேம்பெயினா இருக்கவே முடியாது. ஒன்று அது நீங்க சோஷியல் மீடியா மூலமாவோ அல்லது வந்து பெரிய மாநாடு மூலமா. ஆமாவா, என்னன்னா சொல்லுவாங்க எப்படி அந்த அட்வர்டைசிங் இதுல வந்து 360 டிகிரி கேம்பெயின் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, முதல்ல அவங்க கேட்கணும், ஒரு ரேடியோவில் போறாங்க அப்போ கேட்பாங்க. ஸோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கேட்கணும். அடுத்து அவங்க அந்த டெலிவிஷன்லயோ பிரிண்ட்லயோ பார்க்கணும், அல்லது ஹோர்டிங்ல அவங்க பார்க்கணும். அடுத்து அவங்க மொபைலோ வேற ஏதோ ஒரு இதில் டிஜிட்டலில் அவங்க கன்சியூம் பண்ணணும். ஸோ பிரிண்டர், ரேடியோ, டெலிவிஷன், டிஜிட்டல், இந்த 4ம் சேர்ந்தாதான் 360 டிகிரி கேம்பெயின்ங்கிறது. இன்னைக்கு இது ஒன்னோட ஒன்று கூட குறைச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்னமும் ரேடியோவை கேட்டு ரேடியோவின் வழியாக மட்டுமே உலகத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதனாலதான் மோடி மன் கி பாத் வந்து இல்லைன்னா இந்த மோடி என்ன புத்திசாலித்தனமா யோசிக்காம சும்மா வந்து என்னங்க ரேடியோ செத்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும்
இப்போ இந்த ஜி ஸ்கீம்ல வந்து வேலை நாட்களை உயர்த்தினதா இருக்கட்டும் அல்லது அந்த திட்டத்தை அவங்க மறுசீரமைப்பு பண்ணியிருக்கதா இருக்கட்டும், இதை பற்றி அனைத்து ஆல் இண்டியா ரேடியோலையும் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கும் காரைக்கால் வானொலிக்கு, இன்னைக்கும் ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளிக்கு, இன்னைக்கும் கொடைக்கானல் எஃப்எம்க்குன்னு ஒரு பெரிய பெருங்கூட்டம் இருக்காங்க. தனியார் வானொலிகளுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்காங்க. நான் ரேடியோலே ஒர்க் பண்ணுவேன், நான் சொல்றேன். அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு, செத்து போகல. ஸ்டாக்னேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், இண்டஸ்ட்ரி மொத்தமாக முடிஞ்சு போகிறதுங்கிறது வேற. ஸோ ரேடியோக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ரேடியோக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது. நீ யூடியூப் சேனல்ஸில் நினச்சபடி வாய்க்கு வந்ததை பேசுகிற மாதிரி ஒரு ரேடியோவில் பேச முடியாது. ஸோ அப்போ ரேடியோக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்குது. இன்னைக்கு யாருங்க பிரிண்ட் எல்லாம் படிக்கிறாங்க, புக்கெல்லாம் யாருங்க பார்க்குறாங்க? புக்கெல்லாம் பார்க்குறாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, படிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எஸ். தலையங்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட ஒப்பீனியன் மேக் பண்ணி ஒரு பிரிண்ட்டுக்கான அந்த ஒரு கிரெடிபிலிட்டி, அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ங்கிறது எத்தனை காலமும் அழியாது. ஏன்னா இது அச்சு பேப்பர்லேயே போட்டாப்பா, இது அச்சுல வருது. அச்சுன்னா என்ன? அச்சு அடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படிங்குவாங்க, அச்சு அடிச்சு போட்டாங்க. இதை மாற்ற முடியாது. அன்னைக்கு இந்த பேப்பர் எடுத்து இன்னும் 100 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது இருக்கும். டிஜிட்டல் அப்படி இல்லை. இன்னைக்கு பிரிண்ட் பண்ற, இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு வெப்சைட்ல ஒரு மிரட்டல் வந்துச்சுன்னா அந்த ஆர்டிகல் எடுத்துடலாம், ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு வீடியோ தூக்கிடலாம். இப்போ 1,00,000 காப்பி இன்னைக்கு தினமலர்ல ஒரு டைட்டில் ஒரு தலையங்கத்தில் ஒன்று போட்டுறாங்க. அவங்க நினைச்சா என்ன பண்ண முடியும்? 1,00,000 காப்பியும் வாங்கி எரிக்க முடியுமா? பப்ளிஷ் ஆனது தானே. ஸோ அதனால தான் அந்த ஊடகங்கள் மேல ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு ஊடகங்களும் ஒரு பக்கம் அவங்களுடைய அந்த ஒரு தன்மையை இழக்கும் போது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான கேம்பெயின்ஸை தொடர்ந்து அவங்க சொல்லும் பொழுது, இந்த கேம்பெயினுக்கு எதிராக என்ன மாதிரியான ஒரு பெரும் கூட்டம் வேலை பார்த்தால் கூட இதை ஈடுகட்ட முடியாத அளவுக்கு இன்னைக்கு திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயினை முன்னெடுத்திருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனா இந்த தென்மண்டல இளைஞரணி சந்திப்புல பார்த்தீங்கன்னா அவங்க தாவேகாவை நோக்கி தங்களோட கன்ஸை திருப்புறதை பார்க்குறோம். ஸோ அவங்களுமே என்ன விரும்புறாங்கன்னா, ஆக்சுவலி இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கு. இந்த வலுவா இருக்கிற கூட்டணி வலுவா இல்லைன்னு அவங்க நிரூபிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க யாரை நோக்கி அந்த கன்ஸை திருப்பி தாகணும்? தாவேகாவை நோக்கி. ஆனா இன்னுமே வந்து விஜய் வந்து திமுகன்னு பேர் சொல்லி பேசுறாரு. ஆனா திமுக யாருமே தாவேகா என்ற நேரடியாக விஜயவோ இல்ல பேரையோ சொல்லல. இல்ல, நேத்துமே அவர் தொடர்ந்து முக ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவோட கிளை செயலாளராக இருக்காரு, அது இதுன்னு 1000 விமர்சனங்கள் அவங்க பாஜக நோக்கியும் அவங்க வந்து அதிமுக நோக்கி தான் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எலக்டோரலா உனக்கு பூத்துல இது இந்த அரசியல் மட்டும் தான் எடுபடுது. அதாவது பாஜக வந்துரும், மோடி வந்துருவாரு, மோடி வந்தா சிறுபான்மை மக்களை எல்லாம் கொன்று புதைச்சிருவாருங்கிற அந்த நரேட்டிவ் தான் உங்களுக்கு கை கொடுத்தது. இனிமேலும் அதான் கை கொடுக்கும். ஆனா மீடியாவோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு, அன்னைக்கு நைட்டு டிபேட்ஸை தீர்மானிக்கிறதுக்கு அதுக்கு பெண் நிறுவனம் இருக்காங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், அதை தாண்டி அது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் தேவைப்படுறாங்கன்னா, இந்த விஜய்ங்கிற ஒரு மாஸ் ஃபேக்டர் தேவைப்படுறாங்க. ஸோ இது மற்ற கட்சிகளுக்கான ஒரு அலாமா நான் பார்க்குறேன். சீக்கிரமா மற்ற கட்சிகள் வீழ்ச்சிக்கிறது எல்லாருக்குமே நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கிறது அவனோட கருத்து. இந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி ஸ்ரீரங்க வெவ்வேலே தான் அவரு. ஆமா, ஊர் தானே, ஓவரா பேசாத. போற வழியில பாத்தியில கேமரா வாங்கி மண்டையிலே அடிக்கிறாரு. நீலாம் மாட்டினா என்ன பேசுவோம் வார்த்தைகளை. ஆமா, அவர் மேலையும் அவருடைய மகன் மேலையும் இந்த ஜேர்னலிஸ்ட் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதுதான் எப்படின்னு சரி, அதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி பொதுவான ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்குல்ல, அதாவது மயிலாப்பூர், ஸ்ரீரங்கம், இங்கெல்லாம் வந்து பிராமணர்கள் தான் அதிகமா இருக்காங்க, அவங்க வந்து பாஜக நின்னா அவங்களை உடனே வாழ வச்சிருவாங்க. எப்படி நீங்க வந்து பழனியாண்டி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க சொல்லு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சூட்சமம் என்னன்னு சொல்ல. இல்ல ஆக்சுவலி ஸ்ரீரங்கத்துல யாருமே இல்லையா? எல்லாம் யூஎஸ் கிளம்பிட்டீங்களா? இல்லையா? அப்படியும் இல்ல. 21 தேர்தல் நடக்கும்போது நான் இங்க வந்துட்டேன். ஓ, நீ இருந்திருந்தா தோக்கடிச்சிருப்ப. அப்படி. ஆனா அந்த ஜியோகிராபிக்கலி பாத்தீங்கன்னா தொகுதியோட பவுண்டரி வந்து ஸ்ரீரங்கத்துல மட்டும் இல்ல, இந்த ஐலாண்ட்ல மட்டும் கிடையாது, சுத்தி பெருசா இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுல அர்பன் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம் மட்டும் தான், அதுல நிறைய ரூரல் பேக்கெட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து அதான் சரி, ஒரு முறை ஜெயலலிதா அங்கே கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து வேற மாதிரி பிக்சரைஸ் பண்றோம். அது வந்து அப்படியான ஒரு தொகுதியாக இல்லை, அதுதான் கலை யதார்த்தம். மயிலாப்பூரம் அப்படிதான். நீ மயிலாப்பூரம் வந்து பொதுவாக நம்ம சொல்றோம், அது வந்து ஆமா பாஜக ஸ்ட்ராங், பிராமின்ஸ் அங்கே வந்து டிசைனிங் ஃபேக்டர் அப்படிலாம் இல்லை. அவங்களுடைய வாக்குகளை அவங்க செலுத்துறாங்க மனப்பூர்வமாக. அதுல இன்னும் சொல்ல போனா நீ நம்ப மாட்டா, கும்பகோணத்துல தொடர்ச்சியா திமுக எம்எல்ஏ தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. திரும்ப சொல்வேன், 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைஞ்சதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிகை வைத்த ஒரு எம்எல்ஏ ராமநாதன் அவர் தான் உள்ளார போனார். ஸோ அவர் வந்து தன்னுடைய அடையாளத்தை எங்கேயுமே மறைச்சிக்கல. அந்த ராமநாதனாலேயே தொடர்ந்து ஜெயிக்க முடியல. என் ஃப்ரெண்டோட சித்தப்பா தான். ஸோ அவராலேயே தொடர்ந்து ஜெயிக்க முடியல. தொடர்ந்து இல்லை, ஒரு தடவை தான் ஜெயிச்சாரு. திரும்ப அவருக்கு பலமுறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் ஜெயிக்கவே முடியல. திமுகவை ஆதரிக்கக்கூடிய தீவிரமான பிராமணர்கள் இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல தெருவுக்கு இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குளித்தலையில கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யார் மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? யார் மேல பண்ணியிருப்பாங்க சொல்லு? எம்எல்ஏ மேலேயே எம்எல்ஏ பையன் மேலே அதானே பண்ணிருப்பாங்க. அப்படிதானே பண்ண முடியும். ஆனா இது என்ன இப்ப நடந்துட்டு இருக்குது? என்ன திராவிட மாடல் ஆட்சியில் என்ன நடக்கும்? அடி வாங்கினவன் மேலேயும் கேஸ், அடிச்சவன் மேலேயும் கேஸ். ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கணும். அதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன நினைச்சிட்டு, அடிச்சவன் மேலேயும் கேஸ், அடி வாங்கினவன் மேலேயும். ஆமா, கொலை பண்ணவன் மேலேயும் கேஸ், செத்து போன பணத்து மேலேயும் கேஸ். இதுதான் நடுநிலையான அரசுங்கிறது. இப்படிப்பட்ட அரசு இது வரைக்கும் எங்கேயா பாத்திருக்கியா? பார்த்து தெரிஞ்சுக்க. அதாவது
குவாரி நடத்தி குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி சுரண்டி எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு நியூஸ் தமிழ் 24/7 செய்தியாளரும் கேமராமேனும் போய் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க வீடியோ எடுத்த பொழுது அவர்கள் தகாத வார்த்தை பேசியதாகவும், அவர்கள் எம்எல்ஏவையும் எம்எல்ஏவோட மகனான அவர் பேர் ஏதோ விமலாதித்தனோ ஏதோ ஒரு பேர் அவர்களை அடித்ததாகவும் இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு? இனிமே நீ போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போவ, ஸ்ரீரங்கம் பக்கம் போவ, இல்ல மறந்துரு, ரேஷன் கார்டெல்லாம் இங்க மாத்திட்டு வந்துரு, சரியா? சோ மக்கள் இது அனைத்தையும் பார்த்து விட்டு ஸ்ரீரங்கத்தில் திமுகவை முற்றிலுமாக புறக்கணித்து விடுவார்கள் நீ நினைக்கிற? இல்ல. இது இந்த நியூஸ் எவ்வளவு பேர் இந்த நியூஸுக்கு பிறகும் ஒருவேளை திமுக மறுபடியும் பழனியாண்டிக்கு சீட்டு கொடுத்து பழனியாண்டியே அங்க நின்று வென்றார் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று நான் ஏன்னா நம்ம பல உதாரணங்கள் பார்த்திருக்கோம்ல, எத்தனையோ பார்த்திருக்கோம்ல. ஆராசால இருந்து, கனிமொழியில இருந்து, பெரிய கருப்பன்ல இருந்து. பத்திரிக்கா இல்லையா பெரிய கருப்பன் வீடியோ? தெரியுமா? தெரியாது. கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி வந்துச்சு. ஆமா, ஊடகத்துல நம்ம ரொம்ப டீடைலா பேச முடியாது. இருந்தாலும் பெரிய கருப்பன் அந்த வீடியோக்கு பிறகு கடந்த முறையை விட அந்த வீடியோ வந்ததற்கு பிறகான தேர்தலில் இன்னும் லீடிங்ல ஜெயிக்கிறாரு. மக்கள் எதற்காக ஓட்டு போடுறாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஓகே, பட் எனிவே இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழலாக நான் பார்க்கிறேன். அந்த 2 செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதற்கு இந்த நிமிடம் வரை இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம், ஏற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம், ஓட்டத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம், இந்த மாதிரி என்னென்னவோ பேர்ல சேனல்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த சேனலோட இங்கு சென்னை பத்திரிகையாளர் சங்கமா இருக்கட்டும், இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கமா இருக்கட்டும், இல்ல இந்த டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள்னு அதுக்கு ஒரு சங்கத்தை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எவனுமே இந்த பிரச்சனையை பத்தி வாயே திறக்கல. அப்போ அதாவது எனக்கு இவங்கெல்லாம் பிடித்த என்னுடைய சித்தாந்தமாக இருந்தா மட்டும் தான் உனக்கு உயிரே போனாலும் நான் கூட வந்து நிப்பேங்கிறதுலாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அபாயமான போக்கு. எச்ராஜ் அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போதே நம்ம பார்த்தோம், அவர் செத்து போயிட்டாருன்னு நியூஸ் போட்டான் ஒருத்தன். அவர் என்ன காரணத்தினால அவருக்கு இந்த மாதிரியான ஒரு திடீரென்று ஒரு உடல்நலக்குறைவு ஏற்படுதுங்கிறத பற்றிலாம் மிகவும் மலினமாக பேசி சிரிச்சு கை தட்டி கொண்டாடி போட்டதெல்லாம் பார்க்கும்பொழுது பயமா இருக்கு. உண்மையாவே சொல்றேன். நாளைக்கு நம்மளாம் செத்தோம்னா என்னென்னலாம் எழுதுவாங்க அப்படின்னு நினைச்சாலே சாகிறத நினைச்சு பயமா இருக்கு எனக்கு. அதாவது சாகிறது பயம் இல்லை, சத்ததுக்கு பிறகு இவங்க என்ன எழுதுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அது பயமா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு அபாயகரமான போக்கு. இதுவும் திராவிட மாடலுடைய ஒரு சாதனையாக பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்படும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ ரீசெண்டாக மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் ஊடகத்துக்கு திருமாவர்கள் கொடுத்த பேட்டியில ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டணிக்குள்ள வராருன்னா எப்பவும் ஒரே நிலைப்பாடு தான், பாஜக பாமக கூட்டணி நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது முன்னாடி எடுத்த முடிவு. 2011 தேர்தலுக்கு அப்புறம் எடுத்த முடிவு உறுதியாக இருக்கும். சப்போஸ் திமுக முடிவு செய்து பாமக ராமதாஸ் அந்த அணியை வந்து உள்ள கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் வெளியேறிடுவோம் என்று சொல்லுவது பெரிய சர்ச்சை கிளப்பி திருமாவர்களே வந்து இல்ல நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல அறிக்கை விடுற அளவுக்கு அது உதாரணம். அவருடைய அறிக்கை நான் படிச்சேன், காலையில எழுந்தோடனே நான் படிச்ச முதல் அறிக்கை அவரோட தான். அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாமக இருக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டேன். அது சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு. அதனால வரக்கூடிய இழப்புகளையும் நான் சந்திக்கிறதுக்கு ரெடிங்கிறாரு. ஆக்சுவலி இது வந்து உண்மையாகவே யாருக்கு நல்லதுன்னா இது பாஜக அதிமுக கூட்டணி என்டிஏக்கு நல்லது. ஏன்னா இவர் கொடுக்குற ப்ரெஷர்னால இவரை உள்ளார வச்சுக்கிட்டு பாமக உள்ளார கொண்டுட்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சு கூடுமான வரை சீனியருக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு திமுக என்னதான் சொல்லும், நோ தான் சொல்லும். ஏன்னா இன்னைக்கு பாமகவினுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே வரதை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க முன்ன அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை, ஏற்கனவே இருந்ததை விட இப்போ அப்பாவுக்கும் மகனுக்குமான இந்த பிரச்சனை அது கண்டிப்பா ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ணும். அதனுடைய சேதாரம் எவ்வளவுங்கிறது தான் நமக்கு தெரியாது, தவிர சேதாரமாவது இருக்கும். 200% ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க, வெற்றி தொழில் இருக்கட்டுமே. 500 ஓட்டு ஒரு தொகுதிக்கு மருத்துவருக்கு விடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ அப்போ இது எல்லாம் சேர்த்து இது திமுக போயிட்டு அவர் கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்வதை தடுப்பதற்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது விசிகா கிட்டே இருந்து வந்திருக்குது. இதை பயன்படுத்தி இது பிளான்டா கூட திரும்ப செஞ்சிருக்கலாம். நீங்க வந்தீங்கன்னா நான் போயிருவேன் அப்படின்னு மிரட்டல் விடுறதா கூட அப்படி நான் பார்க்கவே இல்லை. அவர் மேல எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் திருமாவளவன் நான் எங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன்னா, அவர் எடுத்த முடிவுகளில் ஸ்திரமாக இருந்திருக்கிறார். எந்த அணியை ஆதரிச்சாலும் அந்த அணியினுடைய லாப நஷ்டங்களை பற்றி அவர் பேசவில்லை. மிக மோசமான தோல்விகளை தழுவிய கூட்டணிகளை அவர் உருவாக்கிய பொழுதும் அந்த கூட்டணியை விட்டு அவர் உடனடியாக வெளியேறல. அதனால என்னை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணி தர்மத்தை ரொம்ப நியாயமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சி. எப்படி நான் தேமுதிகவுக்கு சொல்லுவேன் இல்லையா, ஒரு தொகுதிக்கு ஒரு 100 பேரோ 500 பேரோ இல்லை 1000 பேரோ ஒரு பழைய கரை வேஷ்டியை வந்து செலவு பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. அந்த தேர்தல் கூட்டணி அறிவிச்ச உடனே அதை கட்டிக்கிட்டு களத்துக்கு வந்தாங்கன்னா அந்த ஒரு 30-40 நாள் களத்தில் நின்று வேலை பார்ப்பாங்க, கடுமையாக வேலை பார்ப்பாங்க. அது விசிகாவுக்கும் பொருந்தும். ஸோ ஒர்க்கிங் கேடர் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்படிப்பட்ட டிமாண்ட்ஸை வைக்கிறதுக்கு முழு தகுதி இருக்கு. எனக்கு உண்மையாவே என்னோட ஆசை என்ன நான் சொல்றேன், திருமாவளவன் அவர்கள் இந்த வீடியோ பார்ப்பாரான்னு எனக்கு தெரியாது. அவர் உண்மையாகவே இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளார இருந்து வெளியில வந்து இந்த இந்து மத வெறுப்பு அரசியல் பேசி அதன் மூலமாக இஸ்லாமியர்களை அப்பீஸ் பண்ணக்கூடிய இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் விடுத்துட்டு அவர் பேசிய அனைத்து விதமான பேச்சுகளுக்கும் ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பை கோரி அவர் ஒரு தேசிய சித்தாந்தத்தோடு பயணித்தால் எத்தனையோ இது போன்ற பட்டியல் சமூக தலைவர்களை ஒரு தேசிய அடையாளமாக பாஜக மாற்றி இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு கொடுக்கும். அவர் நிறைய பண்ணலாம். அந்த சமூக மக்களுடைய ஒரு தேசிய பிரதிநிதியாக அவர் உருவாகலாம். அந்த மக்களுக்கான நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சமூகத்தில் பேசுவதற்கும் அதை மக்கள் சபையில் ஒழிப்பதற்குமான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ அதை அவர் என்னைக்காவது ஒரு நாள் செய்யணும் அப்படிங்கிறது தான்
அந்த சமூக மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு இறுதி மரியாதையாக அந்த இருக்கும். அக்செப்டன்ஸ் இருக்குமா? அதாவது பாஜக தொண்டர்களா இருக்கட்டும், அது VCK அது தொண்டர்களா காலப்போக்கில் தான் வரும். அது எடுத்த உடனே வராது. நீங்க என்னலாம் பேசுறாங்க இல்ல அப்படின்னு இல்ல. அப்படி பார்த்தா இப்ப சீமான், நான் எடுத்தோடனே சீமானோட உதாரணத்துக்கு தான் போவேன். சீமான் பேசின பேச்சுக்கெல்லாம் சீமானை கூப்பிட்டு நம்ம விசில் மேடையில வச்சு பேச வைக்கிறோம், கைதட்டி ரசிக்கிறோம். அவர் வந்து ஊவேசாவை பத்தி பேசினா அவரை நம்ம போற்றிக்கிறோம், பொழுதுகிறோம். தேவைப்படுற நேரத்துல நமக்கு தேவையானவங்களை நம்ம சேர்த்துக்க தானே செய்யறோம். ஸோ அதனால அது அப்படி முற்று முழுதாக புறக்கணிச்சு விட மாட்டோம். ஆனா ஒரு அக்செப்டன்ஸ்க்கான ஒரு காலகட்டம் மற்றவர்களை விட அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அவர் அவ்வளவு பேசியிருக்கிறாரு, அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. ஒரே நாள்ல ஓவர் நைட்ல அவரோட ஸ்டான்ஸை மாத்தினாருனாலும் தப்பா தான் இருக்கும். சோ கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஒரு அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நோக்கி VCK கூட திமுக அணி அவங்க வந்து அவரை எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த அறிக்கைக்கே அவர் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேட்டிக்கே அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேட்டிக்கு பிறகான அந்த பின்விளைவுகளை எதிர்பார்த்து இந்த அறிக்கையை கொடுக்க சொல்லி அவர் அழுத்தம் கொடுத்தது கூட அந்த VCK திமுக அணியாக கூட இருக்கலாம். பட் திருமாவளவனை நம்பி மிகப்பெரிய ஒரு பெருங்கூட்டம், ஒரு மிகப்பெரிய சமுதாயம் காலம் காலமாக அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிற ஏக்கம் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அவர் பின்னாடி இருக்குது. அந்த சமூகத்திற்கு அவர் நியாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். இது ஒரு தம்பியா அவரிடம் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். பாமக ராமதாஸ் அணியும் தேமுதிகவும் இந்தியாக்குள்ள வந்துரும் இன்னொரு பேட்டியில சொன்னீங்க. அது இன்னுமே பிளான் இஸ் ஸ்டில் ஆனா மார்ச் 1ஆம் தேதி மோடி வராரு. 28ங்கிறது இப்போ 1ஆ மாறி இருக்கு. ஸோ அந்த 1ஆம் தேதி அவர் வர அன்னைக்கு அந்த மேடையில பிரேமலதா விஜயகாந்த் நிற்பாங்க. ஸோ மறுபடியும் அதை நான் திரும்ப இன்சிஸ்ட் பண்றேன். ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தொகுதி கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஸோ அவங்க வந்து இன்னும் அஃபிஷியலா மேடை ஏறணும், அவ்வளவுதான், அதான் பெண்டிங். ஸோ அது 28 மோடி வந்திருந்தாருன்னா அன்னைக்கு நடந்திருக்கும். இப்போ ஒரு நாள் தள்ளி மார்ச் 1 நடக்க போகுது. 200% தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவது உறுதியாயிடுச்சு. சீனியர் மட்டும் சின்ன சின்ன டாக்ஸ்ல, அதாவது மருத்துவர் ராமதாஸ் ஐயா மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன டாக்ஸ் அண்ட் நெகோசியேஷன்ஸ்ல இருக்காரு. அவரையும் சரி கட்டி கொண்டு வந்துருவாங்கன்னு நம்ம நம்பலாம். இந்த சின்னம் பிரச்சனை வந்து நாம் தமிழரை விட்டப்பாடு இல்லை. 2024 பாத்தீங்கன்னா ஐ திங்க் பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, பாரத பிரஜா ஐக்கிய பார்ட்டி. அவங்க அந்த கட்சிக்கு வந்து கரும்பு கொடுத்துட்டாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா இந்திய குடியரசு கட்சிங்கிற ஒரு கட்சி, அந்த அத்வாலே வந்து பாஜக கூட்டணியில இருக்காரு. பாத்தீங்களா, தேர்தல் கமிஷன் பாஜக 1 பேரே தெரியாத கட்சிக்கெல்லாம் நீங்க தூக்கி. இப்ப தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும்போது எதுக்காக அத்வாலே கட்சிக்கு இதை கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம். அவர் மேபி பிஜேபி கூட்டணியில தானே இருக்காரு. பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய துணை கட்சிகள்னு இருக்காங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், IJK இருக்காங்க, அவங்களுக்கு நிரந்தர சின்னம்ங்கிறது கிடையாது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்காங்க, புதிய தமிழகம் கட்சி இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க இருக்காங்க, ACS இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒண்ணு அவங்க எதுல நிக்கணும், தாமரையில நிக்கணும், இல்லைன்னா இரட்டை இலையில நிக்கலாம் விருப்பப்பட்டாங்கன்னா, இல்லைன்னா வந்து அவங்க வந்து எதுல நிக்கலாம், சுயேட்சை சின்னங்கள்ல நிக்கலாம். அதுக்கு பதிலா அவங்க வந்து அத்வாலேயுடைய விவசாய சின்னத்துல நின்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சும்மா கேட்டு பாக்குறேன், நல்லா இருக்குமா நல்லா இருக்காது? சும்மா யோசிச்சு பாரு. ஒரு பக்கம் AC சண்முகம், வேலூர், நான் சும்மா தோராயமா சொல்றேன், உடனே வேலூர் வேட்பாளர் அவர் தானே யாராவது கீழே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ AC சண்முகம் நிக்கிறாரு. AC சண்முகத்தோட சின்னம் கரும்பு விவசாயி. அங்க வேற ஒரு வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நிக்கிறாரு, அவர் வந்து ஏற்கலப்பை விவசாயி. சோ இந்த 2 விவசாயில எந்த விவசாயி மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரலாம்ல. ஏதோ ஒரு காரணம் இல்லாம அத்வாலே தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கான சின்னத்தை கேட்டு வாங்க மாட்டார். நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அவ்வளவுதான். ரெகக்னைஸ்ட் ஸ்டேட் பார்ட்டி ஆயிருச்சு எது, நாம் தமிழர். ஆமா, அதனாலதான் அவங்களோட சின்னத்தை தொட முடியாது. அவங்களோட ஏற்கலப்பை விவசாயி, இது கரும்பு விவசாயி. அண்ணனோட விவசாயி வந்து கலப்பை வச்சிருப்பான். இப்ப அத்வாலேயோட விவசாயி வந்து தலப்பா கட்டியிருப்பான். சோ தலப்பா கட்டி கரும்பு. சோ அத்வாலேவா அண்ணனா, சீமானா இந்திய குடியரசு கட்சியா? கரெக்டா, இந்திய குடியரசு கட்சி தானே. ஓகே, சோ யோசிச்சு பாரு, களம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? ஓட்டு போட்டவங்க கூட வந்து இந்த மாதிரி இன்னும் பல வேடிக்கைகள் இருக்கு. இப்ப விசில் தானே கொடுத்திருக்காங்க. இது என்ன விசில்? இப்படி இருக்கு அந்த விசில். அது பார்த்த ரோட் ரோலர் மாதிரி இருக்கு. அது ஏதோ ஊருலைன்னு ஒரு சின்னம் இருக்கு, அது வந்து ரோட் ரோலர் இருக்குல்ல, அதுவும் அப்படித்தான் இருக்கும். இன்னொரு விசில் போலீஸ் வச்சிருப்பாங்களே, விசில் நீட்டமா இருக்கும்ல, அந்த விசில் இருக்கு. இது விசில், அது ஊதல் அப்படின்னு ஒரு சின்னம் இருக்கு. சரியா? இந்த மாதிரி இன்னும் நிறைய போஸ்ட் பார்த்தேன். தாவேகாரங்க வந்து Facebookல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து 10,000 லைக், 20,000 கமெண்ட்லாம் ஃபுல்லா டிவிக்கேன்னு பறக்க விட்டுருந்தாங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பெட்டியில வந்து முதல் இடத்துல வந்து தாவேகா இருக்கு, விஜய் இருக்காரு, பக்கத்துல விசில் சின்னம் இருக்கு. நண்பர்களே, முதல் 10,000 எழுதிட்டு வாங்கன்ட்டு. அவங்களுக்கு தெரியல நேஷனல் பார்க்கு தான் ஃபர்ஸ்ட் வரும், ஸ்டேட் பார்ட்டிக்கு அடுத்து வரும். இவன் போய் நேரா ஃபர்ஸ்ட் குத்திட்டு இல்ல ஃபர்ஸ்ட் போட்டுருவான். போட்டு வந்து சொல்லுவாங்க பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருந்தது, அதை நான் வெளியில வந்து சொல்றதுக்காக தான் வந்தேன். ஒண்ணுல எங்க தளபதி பேர் தானே இருந்திருக்கணும், ஏன்னா அவர் தான் உச்சத்துல இருக்காரு அப்படின்னு. டேய், உச்சத்துல இருக்காரா? பட் எனிவே, இந்த நகைச்சுவை எல்லாம் இருக்கட்டும். பாத்தியா வேட்புமனு கொடுக்கறது டக்குன்னு ஒரே நாள் ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. 50,000 வேட்புமனு கொடுத்துருக்காங்க. ஏன், என்ன ரீசனா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாரு. நீங்க முன்னாடி சொன்னீங்களா அந்த ரீசன்? என்ன ரீசன்? ஒரு விருப்ப மனுவுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு. இல்ல
இது ரொம்ப சிம்பிளான லாஜிக். 50,000 பேர் இப்ப விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. விருப்ப மனு எல்லாரையும் தளபதி தான் பரிசீலிக்க போறாரு, தளபதி தான் வேட்பாளர்கள் நேரடியா தேர்ந்தெடுப்பாருன்னு சொன்னாங்களா? விருப்ப மனுவுக்கு அவங்க கலெக்ட் பண்ற தொகை 100 ரூபாய். திரும்ப அவங்க ஃபில் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது 10,000 ரூபாய்க்கு டிடி வச்சு கொடுக்கணுங்கிறாங்க. சோ விஜய் படத்துக்கான டிக்கெட் எவ்வளவு? 200 ரூபா. 200 ரூபாய் கொடுத்தாதான் விஜய் படத்துக்கு டிக்கெட்டே வாங்க முடியும். ஆனா விருப்ப மனுவுக்கு எவ்வளவுதான் வாங்கணும் வேணும்? 100 ரூபா தான். 100 ரூபாய் தான். சோ 100 ரூபாய்க்கு வாங்கிடலாம். வாங்கினவங்க எல்லாரும் திரும்ப விருப்ப மனு 10,000 ரூபாய் டிடி வச்சு கொடுக்க போறாங்களா? எவ்வளவு பேர் கொடுப்பாங்க? அதுல பாதி. உனக்கு டேட்டா தெரிய போறது இல்லை. நீ என்ன போயிட்டு பனையூர் ஆஃபீஸ்ல உட்காந்து நம்பர்ஸா கவுண்ட் பண்ண போற? ஜியானந்த் சொல்றது தானே. இந்த உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன்ல கட்சி நடத்தி, ஆன்லைன்லேயே இரங்கல் கூட்டம் நடத்தி, ஆன்லைன்லேயே போராட்டம் நடத்தி, ஆன்லைன்லேயே எல்லா விதமான வேலைகளையும் செய்து, ஆன்லைன்லேயே விருப்ப மனுவும் வாங்கி, ஆன்லைன்லேயே ஓட்டும் போட போற ஒரே கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வாய்ப்பே கிடையாது. உண்மையாவே சொல்றேன். நான் அது அறிவிப்பை பார்த்துட்டு அங்க உங்களுடைய கட்சிக்காரங்க வந்தாங்க, பனையூர்ல ரோடு பிளாக் ஆச்சு, சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடியவர்களுக்கு தொல்லையாச்சு, மறுக்கல. அதுக்காக உடனடியா ஆன்லைனுக்காக மாத்துவீங்க? ஏன் கொஞ்சம் ஊருக்கு வெளியில வேற எங்கேயாவது ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து, இல்ல மாவட்ட வாரியாக ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு அலுவலகத்தை திறந்து, அல்லது ஒரு பொது இடத்தை எடுத்து, பனையூர்லயே ஒரு நல்ல கேப் கொடுத்து இந்த தேதியில இந்த தேதி வரைக்கும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எப்படியோ அதை செய்வதற்கான சாத்தியங்கள் இருக்குது. என்னன்னா அவங்க எதிர்பார்த்தது இதுதான். அதாவது இது என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கூட்டத்தை இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாமல் அல்லது நெறிப்படுத்த முடியாமல் போயிருந்தால் அங்கேயே ஒரு கரூர் இன்சிடென்ட் நடந்திருக்குங்கிறாங்க. அந்த அளவுக்கு பெருங்கூட்டம். சுத்தி வசிக்கக்கூடியவங்க எல்லாருமே பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ், எல்லாருமே பெரிய பெரிய பங்களாக்கள் வைத்திருப்பவர்கள். அவங்க எல்லாரும் சொல்வது போல, யோ நாங்க பனையூர்ல வீடு வாங்கிட்டு வந்ததே நிம்மதியா இருக்கலாம் தான், இங்க வந்து டார்ச்சர் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்கள, மேம் நீங்க போங்க மேம், உங்களை அலோவ் பண்றோடனே அவங்க எல்லாம் இறங்கிட்டாங்க. டேய் அலோவ் பண்றதுக்கு இது கவர்மெண்ட் போட்ட ரோடு, வாட் இஸ் திஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அங்கிள் ஆன்டிஸ்லாம் ரோட்ல இறங்கி பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய பிரச்சனையாகி ஒரே நாள்ல யாருக்கும் எந்த விதமான தொல்லையும் இருக்கக்கூடாது, நம்ம ஆன்லைன்லேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த பிளான் தெரியுமா தெரியாது, சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னா விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வரவே மாட்டாரு, ஆன்லைன் மூலமாவே பிரச்சாரம் பண்ண போறாரு. அப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கான். ஒன்லி த்ரூ ஆன்லைன் மூலமாவே எப்படி பண்ணலாம். இப்போ வந்து சேலத்துல மக்கள் சந்திப்புக்காக காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கு அப்படின்னு செய்தி வருது. ஆமா, அதே மாதிரி இன்னொரு செய்தியும் நான் கேள்விப்பட்டேன். அவங்க விரைவில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனை போய் பார்த்து முதல் தடவை தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை வந்து நீங்க வந்து ஆன்லைன் தேர்தல் ஆக்கிடுங்க, சீரியஸ்லி எல்லாரும் மொபைல்லேயே ஓட்டு போடுற மாதிரி ஒன்று கொண்டுட்டு வாங்க, ஏன்னா வெயில் காலம் அதிகமாயிடுச்சு, வெயில் காலத்துல வந்து மக்கள் கஷ்டப்படுவாங்க, இப்படிலாம் வந்து கோரிக்கைகள் வைக்கலாமான்னு டிஸ்கஷன் போயிருக்கு. பயங்கரமான டிஸ்கஷன். நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் பின்னிடுவாங்க. ஆமா, ஒருத்தருக்கு எத்தனை ஓட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தானே ஒருத்தர்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா நாங்க வந்து ஒரு ஆள் நாங்க 100 ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு, ஒரு ஓட்டுக்கு மேல போட்டா கள்ள ஓட்டு தூக்கிட்டு போய் உள்ளார வச்சிருவாங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது, என் தளபதிக்கு நான் தான் போடுவேன் அப்படின்னு ஒரு கூட்டம் நிற்குதான். ஸோ இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருங்கூட்டம், ஒரு புரட்சி கூட்டம் வந்து உருவாகிட்டு இருக்குது. நினைச்சு நம்ம சந்தோஷப்படணுமா, வெக்கப்படணுமா, வேதனைப்படணுமா அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. ஆமா, கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும்டா தம்பி, வாய்ப்பே கிடையாது. ஒரே நாளில் 50,000 வேட்புமனு, இது ஒரு பெரிய சாதனை, உலக சாதனை. அது வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். உண்மையாகவே அவங்க இப்படி இருக்கும்போது, இந்த தாமோதரன் பிரகாஷ்னு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காரு, தெரியுமா? தெரியும். சீனியர் ஜேர்னலிஸ்டான்னு கேட்காது, அப்படி ஒருத்தர் இருக்காரு. ஆனால் அவரே சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, முதல் வேட்புமனு தொகுதியினுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளருடைய பெயர் வந்து ஜோசப் விஜய், கீழே வந்து தொகுதியினுடைய பெயர் பனையூர் அப்படின்னு எழுதுன மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை, மார்க் பண்ண டாக்குமெண்ட்டை போட்டு, பனையூர்னு ஒரு தொகுதியே இல்லை, இது கூட தெரியலையா அப்படின்னு இவர் யாரு, மூத்த பத்திரிகையாளர்ல, அதனால இவர் வந்து இப்படிலாம் வந்து அவங்கள ட்ரால் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்னும் ஒரு அறிவில்லாத கூட்டமாக அவர்கள் மாறவில்லை. அவர்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, ஆனால் அவங்க அறிவில்லாத கூட்டம்னு சொல்ற அளவுக்கு தாமோதரன் பிரகாஷ்க்கு அறிவு இருக்குதாங்கிறதா ஒரு பெரிய கேள்வி. பட் எனிவே இப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா VS பாபு அப்படிங்கிற அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன், அவர் வந்து தாவேக்கால சேர்ந்திருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா அதிமுக கூடாரமே காலியை தாவேக்காவின் பக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. திமுக தாவேக்கா தான் போட்டியே, எங்க தளபதி சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு VS பாபு பத்தி எல்லாத்துலயும் இந்த நியூஸ் தானே வந்துச்சு. என்ன நியூஸ் வந்துச்சு? அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் VS பாபு தாவேக்காவில் இணைந்தார். அவர் வந்து முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர்ங்கிற நியூஸ் வந்துச்சா? அவர் முன்னாள் புரட்சிவாக்கம் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏங்கிற நியூஸ் வந்துச்சா? ஏன் அதெல்லாம் வரல? நான் அதுக்காக தான் சொல்றேன். ஏன் இந்த ஊடகங்களை நான் துளியும் வெக்கமற்றவர்கள், துளியும் அறமற்றவர்கள் நான் சொல்றேன்னா அதுக்கு தான் காரணம். ஏன்னா அவர் லேட்டஸ்டா அதிமுகவோட அவர் அதிமுகல இருந்து நீக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகுது. அது தெரியுமா? அவரு கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, ஊர்ல இருக்கிற கடைகள் எல்லாம் போய் பாம்பு வசூலிக்கிறாரு, ரவுடிசம் பண்றாருன்னு சொல்லி அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிய பல மாசம் ஆகுது. அவர் அதற்கு முன்பாக திமுக சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், அதற்கு பிறகு புருஷவாக்கம் எம்எல்ஏ, இப்படி பல பொறுப்புகளை வகித்த அண்ணன் பாபு. ஒரே நேரத்துல பல பாபுக்கள் இருக்க முடியாது. சேகர் பாபு அண்ணன் இருக்கும் பொழுது இந்த பாபுக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாலினோட முரண்பட்டு அதற்கு பிறகு அங்கிருந்து அதிமுகவுக்கு வந்து, அதிமுகவில் அதே மாதிரி வட சென்னையில ஏதோ ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். ஸோ கட்சியிலே இல்லாத ஒருத்தரை அதிமுகவில் இருந்து விலகி சேர்ந்தார். அவர் அதிமுகவில் இல்லை.
இது ஊடகங்களுக்கு தெரியும் நினைக்கிறியா தெரியாதுன்னு நினைக்கிறியா? தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? திமுக நரேட்டிவ் கேரி பண்ணணும். ஏன் அப்படி அதிமுக வந்து பலவீனமா ஏன் அப்படி கேரி பண்ணணும்? விசுவாச அறிவாலயத்துக்கு. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி தொடரணும். எப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி? அந்த மாதிரியான திராவிட மாடல் ஆட்சி தொடரணுங்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒன்றும் இல்லை. நீங்க சொல்ல நம்ப மாட்டேன். தினகரன், ஓகே, தினகரன் அவங்க பத்திரிகைன்னு சொல்லுவாங்க. தினகரன்ல வந்திருக்க நியூஸை படிக்கிறேன். அதிமுகவை வழிநடத்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை என முன்னாள் அதிமுக மாவட்ட செயலாளர் VS பாபு விமர்சித்துள்ளார். அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் VS பாபு அதிமுகவில் இணைந்துள்ள நிலையில் சென்னையில் பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்த பொழுது அதெல்லாம் இருக்கு. அவர் எங்கேயாவது திமுக இருந்தாருங்கிறது வந்திருக்கா? வேற ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் தினத்தந்தி எடு பார்ப்போம். தினத்தந்தியில் என்ன வந்திருக்குன்னா, விஜய் முன்னிலையில் அதிமுக பிரபலம் ஐக்கியம். வடசென்னையை சேர்ந்த அஇஅதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் VS பாபு நேற்று தாவேகாவில் இணைந்தார். இவர் கடந்த மாதம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து தாவேகாவில் இணைய இருப்பதாக தகவல்கள் பரவியது. இந்நிலையில் விஜய் முன்னிலையில் அவர் தாவேகாவில் இணைந்தார். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நீக்கப்பட்டாருங்கிறதையாவது யார் சொல்லியிருக்கா? தினத்தந்தி சொல்லியிருக்காங்க. ஸோ தினகரனுக்கும் தினத்தந்தி நியூஸுக்குமே என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்துக்கோ. மற்ற செய்தித்தாள்களை தேடி பிடிச்சு படம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமா, மற்ற செய்தித்தாள்களை தேடி பிடிச்சு படிச்சுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம மக்களுக்கே விட்டுறலாம். பட் இதுதான் கலை யதார்த்தம். அதிமுக இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா 2016 2021 வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்தபோது ஊடகங்களை கண்காணிப்பதை ஒரு பொருட்டாகவே அவர்கள் நினைக்காமல் விட்டதனுடைய விளைவு அந்த ஊடகங்கள் அன்று அவர்களிடமும் செழித்து கொழுத்து வளர்ந்து இன்னைக்கு அவங்களுக்கே எதிராக வேலை பார்த்து அதை விட அதிகமாக செறிப்போடும் வச்சிருக்கக்கூடிய திமுகவுக்கு முழு நேர சேவகர்களாக மாறிவிட்டார்கள். இதுல வந்து வேதனைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வெக்கப்படுறதுக்கு தான் நிறைய இருக்கு. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மலேசியாவில் பேசியிருக்காரு. அங்கே போய் உலகத்திற்கு இந்தியா வந்து தமிழை கொடையாக கொடுத்துருக்கு, இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பெருமை என்று பேசியிருக்காரு. எங்கு சென்றாலுமே வந்து தமிழை பேசுவது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையாக தான் வச்சிருக்காரு. அவர் மனசு ரொம்ப நல்ல மனசு. உனக்கு தெரியும், நீ எந்த அளவுக்கு மோடியை நேசிக்கிறேன், நான் எந்த அளவுக்கு மோடியை நேசிக்கிறேன்னு தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் எல்லோருமே மோடியை நேசிக்கக்கூடியவர்கள் தான். நம்முடைய பாரத பிரதமருடைய மனசு நல்ல மனசு. அவர் தமிழ் எவ்வளோ நேசிக்கிறார், மனசு முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கிறது தமிழ் தான். பிறப்பால் ஒரு குஜராத்தியாக இருந்தாலும் அவர் எத்தனை இடங்களில், எத்தனை தலங்களில், எத்தனை நாடுகளில், எத்தனை மேடைகளில் அவர் தமிழை உயர்த்தி பேசியிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவினுடைய எந்த ஒரு பிரதமரும் தமிழை இப்படி கொண்டாடியது கிடையாது, மோடி கொண்டாடின அளவுக்கு. அப்படிப்பட்ட பிரதமரை இந்த தமிழ்நாடு நடத்தக்கூடிய விதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் நேரடியாக பிரதமர் மோடி அவர்களிடம் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன், தயவு செய்து இனிமேல் தமிழை பற்றி நீங்க பேசாதீங்க. நீங்க தமிழை பற்றி பெருமையா பேசுற அளவுக்கு தமிழர்கள் உங்களுக்கு நன்றி உணர்வு மிக்கவர்களாக அவர்கள் இல்லவே இல்லை. உங்களை தொடர்ந்து வெறுக்கக்கூடியவர்களாகவும் அல்லது அந்த வெறுப்பு பிம்பத்தில் மாட்டிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள், எதிர்க்கட்சியினர் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரத்திற்கு பலியாகக்கூடியவர்களாக, சுய சிந்தனையற்றவர்களாக, தமிழினுடைய பெருமையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு மன்னனாக இந்த நாட்டுக்கு மோடி கிடைத்திருக்கிறாருங்கிற அந்த ஒரு அறிவு, ஒரு பிரங்கை அற்றவர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தயவு செஞ்சு நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். நான் சீரியஸ்லி சொல்றேன், நான் வேதனையோடு சொல்றேன். சியாச்சின் மலை உச்சியில போய் நின்றுகிட்டு பேசுறாரு, ராணுவ வீரர்களை சந்திக்கிற பனி முகடுகளில் போய் நின்று பாரதியினுடைய பாடல்களை பாடுறாரு. இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு பிரதமர், நான் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சொல்றேன், தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் கூட இந்த அளவுக்கு தமிழை பத்தி பெருமையா பேசல. பேசிக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் இந்த தமிழ்நாடும் தமிழக மக்களும் புரிந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு வழி இருக்கு. அதனால நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன், தயவு செய்து சொல்றேன், நான் மோடி அவர்களுக்கு, என்னுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். நான் இல்லைன்னா PM ஒரு மெயிலே ஒன்று டிராஃப்ட் பண்ணி அனுப்புவேன். சீரியஸ்லி சொல்றேன். பட் இன்றையானும் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் நம்பிக்கையில் அப்படியே. அதாவது மிக தெளிவாக வாக்கு அரசியலுக்காக திரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அவர் இந்தியாவில் எந்த மாநிலத்தினுடைய தேர்தல் நடக்கும் பொழுதும் அதை பற்றி கவலைப்படாமல், அதனுடைய பின்விளைவுகளை யோசிக்காமல் தொடர்ந்து தமிழை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், தமிழர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், தமிழ் மொழி இலக்கியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார், தமிழ் மொழியினுடைய கவிஞர்கள் எழுதிய வரிகளை மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்கிறார். திருவள்ளுவர் சிலை வச்சிருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட நபர் இங்கு கொண்டாடப்படக்கூடிய விதம், கொண்டாட கூட வேணாம், விமர்சனங்களாக குத்தி கழிக்கிறதும், அவரை பற்றி இழிவாக பேசுறதும், அவரை பற்றி திட்டுறதை தினசரி வேலையாக நினைத்து செய்யக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அவர் என்ன எதிர்பார்த்து இதை செய்கிறார்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா இந்த மக்கள் அதற்கு உரித்தானவர்கள் அல்ல, இந்த மொழிக்கு அதற்கான தகுதி இருக்கிறது, இந்த மக்களுக்கு அதற்கான தகுதி இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப தாழ்மையோடு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பெரிய சர்ச்சையாக கூட வாய்ப்பு இருக்கு. தாராளமா, எனக்கு அதை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் என் மனசுல பட்டதை சொல்றேன். மீண்டும் நாளைக்கு பேசுவோம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.